அன்பான வணக்கங்கள். இந்த காணொளியை பார்க்கும் அனைவருக்கும் வாய்க்கட்டும் வாய்ப்புகள். ஒரு பாடலுக்கு அழகு என்பது சந்தம்தான். அதனால்தான் மங்கையரின் அழகை விவரிக்கும் போது கவி சக்கரவர்த்தி கம்பன் அழகான சந்தனடையை கையாளுகிறார். சீதை மன்னவன் இருந்த மணி மண்டபத்திற்கு வந்த அழகை இப்படி சொல்கிறார். பொன்னின் ஒளி, பூவின் வெறி, சாந்து பொதி சீதம், மின்னின் எழி அன்னவள்தன் மேனி ஒளி மான, அன்னமும் அரம்பயரும் ஆரமிழுதும் நான, மன்னவன் இருந்த மணி மண்டபம் அடைந்தார் என்று சீதை பொன்னின் ஒளியாகவும் பூவின் அழகாகவும் சாந்தின் குளிர்ச்சியாகவும் நடை போட்டாள் என்று சீதையின் அழகை இந்த சந்தத்தில் வர்ணிக்கிறார். அதே சீதையைப் போலவே தானும் அழகாக இருந்தால்தான் ராமனை கவர முடியும் என்று நினைத்த சூர்பனகை சீதையைப் போலவே ராமனை கவர வேண்டும், அதாவது சீதை இயற்கையாகவே கவர்ந்தாள், ஆனால் சீதையைப் போல தானும் கவர வேண்டும் என்ற நினைப்போடு சூர்பனகை நடந்து வருகிறாள். அதை இப்படி சொல்கிறான் கம்பன். பஞ்சி ஒளி விஞ்சு குளிர் பல்லவம் அணுங்க, செஞ்செவிய கஞ்சனிமிர் சீரடியலாகி, அம்சொலில மஞ்சையென அன்னமென மின்னும், வஞ்சியென நஞ்சமென வஞ்ச மகள் வந்தாள். வஞ்சை போல மென்மையான பாதங்கள் சிவந்த தாமரை போல அடியெடுத்து வைத்து மெதுவாக அழகாக மொழி பேசும் மயில் போல நடந்து வருகிறாள். இரண்டு சந்தமும் ஒன்று போலவே தான் இருக்கும். இதை இரண்டு வரிகளில் நாம் பார்க்கலாம். பொன்னின் ஒளி, பூவின் வெறி, சாந்து பொதை சீதம், மின்னின் எழில் அன்னவள்தன் மேனி ஒளி மானே. இது சீதைக்கான கவியின் சந்தம். இதே பஞ்சி ஒளி விஞ்சு குளிர் பல்லவமனங்க, செஞ்சேவிய கஞ்சனிமர் சீரடியல் ஆகி, இது சூர்பனகைக்கான பாடல் சந்தம். இந்த வரிகளால் மனம் மிகவும் ஈர்க்கப்பட்ட கவிஞர் வாலி ஒரு திரை இசை காதல் பாடலில் இதே சந்தத்தில் கன்னியையும் காளையையும் எப்படி அழகாக வர்ணித்து பாடுகிறார் என்று பார்த்தால் கம்பனுடைய சந்தனையும் நமக்கு புலப்படும். கன்னியை, அதாவது தாய்லாந்து நாட்டு அழகியான மேத்தா என்ற நடிகை உலகம் சுற்றும் வாலிபன் என்ற படத்தில் நடித்த போது இந்த சந்தத்தை பயன்படுத்தி ஒரு அழகான பாடலை தருகிறார். பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடியாரோ, பாவை என்னும் தேரில் வரும் தேவன் மகள் நீயோ. இப்படி கன்னியரை வர்ணித்த அதே சந்தத்தையே காளையரையும் மக்கள் திலகத்தையும் எப்படி வர்ணித்து பாடுகிறார் பாருங்கள். பொன்னின் நிறம் பிள்ளை மனம் வள்ளல் குணம் யாரோ, மன்னன் எனும் தேரில் வரும் தேவன் மகன் நீயோ. பொன்னின் நிறம் பிள்ளை மனம் வள்ளல் குணம் யாரோ, மன்னன் எனும் தேரில் வரும் தேவன் மகன் நீயோ. இப்படி பொன்னின் ஒளி பூவின் வெறி என்ற பாடல் சீதைக்கும், பஞ்சி ஒளி விஞ்சி குளிர் என்ற பாடல் சூர்பனகைக்கும் கம்பன் இயற்றியது போல பச்சை கிளி முத்துச்சரம் என்று திரைப்பட கதாநாயகிக்கும், பொன்னின் நிறம் பிள்ளை மனம் என்று திரைப்பட கதாநாயகனுக்கும் பாடியிருக்கிறார் என்றால் காலம் காலமாக அழகை வர்ணிக்கும் சந்தங்கள் ஒன்று போலவே இருந்து மக்களை மகிழ்விக்கும், இன்றும் மகிழ்வித்துக் கொண்டிருக்கின்றன என்பதில் எந்தவிதமான ஐயம் இல்லை. சந்தம் வாழ்க, கவி சக்கரவர்த்தி கம்பனும் வாழ்க. நன்றி.